இந்நாட்டில் எழுந்து பெண்ணாக பிறந்து என்னுடைய பெயர் தான் அம்பிகா என்ற பெயர் பற்றி எவ்விதம் குறையில்லாமல் சீரம் சிறப்புடன் வாழ்ந்திருக்கின்றேன். இருந்தாலும் அன்பு ஆமா எங்கடா போன? என்னமா உனதாமா தேடி கிடக்குறேன். உங்களுடைய தங்க மாட்டேன்ற, அரண்மனையில இருக்க மாட்டேன்ற, ஆளு யாரும் இல்லை, தன்னதில சுத்துன்னு சுத்துற, நாட்டு மக்கள் நினைக்க மாட்டேன்ற, உங்களுக்கு வந்து அண்ணன் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கவலை கூட உனக்கு கிடையாது. என்னதாமா தேடி வந்தேன். எனக்கு வர வீட்டுல இருக்க பிடிக்க மாட்டா. ஆமாடா, 4 பக்கமும் ஒரு பக்கம் சுத்தலாம் தானே மனசு ஆறுது. ஆமா, பெத்த தாய் தகப்பனும் கிடையாது. கூட பிறந்த அண்ணன் கூட சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போனோம் திரும்பவே இல்லை. தனி இருக்கிற உனக்காக நாட்டு மக்களை நீ இருக்கிற, நீ வேற சுத்தம் வேணாமா? அதெல்லாம் வேணாமா? ஆடகமா பாடமா அரண்மனைக்கு வந்தமான்னு இருக்கணும். சரியா, அதெல்லாம் போகட்டும். அத பாரு, அடர்ந்த காடு ஒண்ணு இருக்குது, போயிட்டு வரலாமா? காட்டு வழி போற நீ. ஆமா, நல்லபடியா சொன்ன கேட்க போறது வரலையா? அந்த காடு சாதாரண காடு கிடையாது. காட்டுள்ள போன ஆள் யாரும் திரும்ப வந்தது கிடையாது. காட்டு மிருகங்களும் அங்க வாழ்ந்தது கிடையாது. காரணம் என்ன? அந்த காட்டுல ஒரு காட்டு வேணும் ஒருத்தர் இருக்கிறானோ, மிருகங்கள்லாம் அடிச்சு சாப்பிடுறானோ, மனிதனோ போனா அவனே அடிச்சு போட்டுறானோ. அதனால அந்த காட்டு பக்கம் யாருமே போறது கிடையாது. நமக்கு ஏன் வீடு வம்பு? பாடணுமா அரண்மனைக்கு போகணுமா, நாட்டு மக்களை பாதுகாத்தமா புறப்படு. ஆம்பளை பொம்பளையா சொல்லு முதல்ல. உனக்காக நீ வாழலாமா? நாட்டு மக்களுக்கு தான் வாழற. இப்ப நீ போயிட்டு நாட்டு மக்கள் கதி என்ன வருது? வாய மூடுறா. கஷ்டப்பட்டு லிப்ஸ்டிக் போட்டு வந்தா அழைச்சிட்டு வாழைக்கிற சரியா? சரி, அதெல்லாம் போகணும்டா. காட்டுக்கு போதும். ஆமா, காட்டுக்கு போக போறேன். யாரு வந்தாலும் பயப்பட போறது கிடையாது. ஆம்பளைக்கு பொம்பளையா இருக்கிற குறுக்குல வந்தானா புட்டு வாயில போட்டுப்பேன். புட்டு வாயில போட்டு புட்டு போறதுக்கு. ஆமாட்டா, நாட்டு இளவரசி எல்லா நிலைமையும் தெரியும். எல்லாத்தையும் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்வத்து மொத்தம் கத்துன்னு இருக்கிறேன். எனக்கு எதிரி யாரே கிடையாது. நான் காட்டுக்கு போதான் போறேன். ஆமா, நான் சொன்னா கேட்க போறது இல்ல. உன் தலையெழுத்து தானே மாத்த முடியாது. வர முடியுமா? முடியாதா? வர மாட்டோமா? நீ வர முடியாத போறேன். என்னுடைய வழக்கம். இதனால் வரை திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இந்த காலகத்திலே யாராவது ஒரு பெண்மணி வந்தால் அவளை விடக்கூடாது என்ற கருத்தோடு இருக்கின்றேன். ஆனால் அடிக்கணும் விடக்கூடாது வர வேண்டிய சுறுசுறுப்பு இருக்குதா? உடம்பு வேற சரி கிடையாது. நண்டை கூட பார்த்து அப்படியே உடம்பு ஒண்ணும் சரியில்லை. உடம்பு நடந்ததா? உடம்பு ஒண்ணும் சரி கிடையாதுங்க. எனக்கு அப்படியே தூக்கி போட்டு நான் அமைச்சு படுக்கிறேன். தூக்கி போடுது. நடந்தா கூட வருது. ஒன்னும் முடியல. எஜமா என்ன விஷயம்? ஏது விஷயம்? நான் எங்க மிருகங்க பார்த்து வர போனேன். ஓஹோ, அதுதான் இவ்வளவு நேரமாகி விட்டதா? ஏங்க தினந்தோறும் நம்ம வந்து மிருகத்தை தான் நம்ம சாப்பிடுறோம். ஆமா, மானு என்ன அதே கரடி இருந்தாலும் விட மாட்டோம், சிங்கம் இருந்தாலும் விட மாட்டோம், புலி எதாவது மிருகம் உங்களுக்கு புரியுதோ எல்லாமே சாப்பிடுறோம். கண்களுக்கு எது தென்படுகின்றதோ அதை உயிரோடு விடுவது கிடையாது. அதை பிடித்து அடித்து கொன்று அதை புசிப்பதுதான்
என்னுடைய வழக்கம். ஐயா, ஏ? அதுல ஏதோ ஒரு குரல் கேக்குது. என்ன குரல்? ஏதோ ஒரு குரல் கேக்குது. அது மிருக குரல் மாதிரி இல்லையா? இல்லையடா. ஏய், இது ஒரு அழகான பெண்மணியின் குரல் போல அல்லவா இருக்கிறது. இதுவரைக்கும் நீங்க பெண்களை பார்த்ததே கிடையாது. இந்த காட்டிலே கானகத்திலே தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இதுவரை திருமணமே செய்து கொள்ளாமல். ராஜானா நீங்க தான். ஆமா, உங்களை மீறி காட்டுக்குள்ள யாரும் வர முடியாது. யாரும் வரவும் முடியாது. யாரோ ஒரு பெண்மணி குரல் தனியா கேட்கும். சரி, அது யாராவது இருக்கும். விடக்கூடாது. பின்தொடர்ந்து பார்க்க வேண்டும். புறப்பட போகலாம். ஆனால் யாரோ ஒரு பெண்ணால் அழகாக ஆடி பாடிக்கொண்டு செல்கின்றார். விடவே கூடாது. நீங்க ஒரு திசையா வாங்க, நான் ஒரு திசையா வரேன். இது ஒரு தனித்தனியாக வந்து அப்படியே படைக்க வேண்டும். புறப்பட போகலாம். நெஞ்சு மாறி போய் எங்களுக்கு நல்ல மாத்து. குட்டி சூப்பரா இருக்கிறாடா. பார்த்தது கிடையாது. தொடாதீங்க தொடாதீங்க. ஒரு பெண்மணி தன்மை வர முடியாது. அதனால எங்களுடைய அனுமதியில எஜமானுடைய அனுமதியில வர முடியாது. யாருன்னு ஆமா எனக்கு என்ன பண்ண போற இப்ப கேட்டு கேட்டு தடவி பார்க்கல மனுஷன். ஆமா யாரு நீங்க யாரு? யாரு முதல்ல இந்த காட்டுக்கே ராஜா. நான் தான் காட்டு வீரன். காட்டு வீரனா? ஆமா. அப்படி தெரியுங்க. எல்லாம் முருகா பிஞ்சு விட்ட மாதிரி இருக்கீங்க. யாரு? ராஜா. ஆமா. முருகா பிஞ்சு விட்ட மாதிரி வெளியே பிஞ்சு மாதிரி இருக்குது. ஏய் ஏச்சிக்கு நேரா இது சாப்பிட்டு பாருடா. நீரோட்டமா இருக்கடா. பாரு. பேசுவதற்கு நேரம் கிடையாது. இதுவரை நான் பெண்களையே பார்த்தது கிடையாது. முதல் முறையாக உன்னை நான் பார்த்தேன். உன்னை பார்த்த உடனே நான் பார்த்தேன். பார்த்துக்கிறேன். அப்புறம் புடிச்சுங்க. ஏய் 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 கேப்போம். ஏய் என்னடா ஆட்ட பேர் மேட்ற? ஏய் முன்னுக்கு வாடி, முன்னுக்கு வா, பின்னாடி போவாத. எங்க அங்க வா. காடி காடி போடி. ஏய் பார பாரனா உன் நடவடிக்கை தெரியல. இல்ல நடவடிக்கை தெரியல. நம்ம நாங்க எதுக்கு வந்துக்கறனாங்க? பின்னாடி நாங்க யாரு எப்பேர்ப்பட்டவங்க எனக்கு தெரியாத. சின்னடா தெரியாத கை வைக்காத. அவசரப்படாத. பொம்பளை பார்த்தா செது மறந்தா. அவனா நீயா? எவனா நீ? ஏய் நீ எப்படா? மாட்டு நானும் தப்பா நினைக்காத. சொல்லவே இல்ல. விடாத. ஏய்
கடைசியா கேட்கின்றேன். என கட்டி பிடித்து ஒரே ஒரு முத்தம் தர முடியுமா முடியாதா? வாயில பாய மூடுறா என்னது வாயில கட்டி எடுத்து ஒரு முத்தம் வேணுமா முடியல கேட்கத்தான் வந்திருக்கின்றேன். கட்டி உன்னை கட்டி அழைக்க வேண்டும். எனது ஆசையெல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு முத்தம், ஒன்லி ஒன் கிஸ். அங்கேயே பாக்குற இங்க நான் பேசிட்டு மயிர மயிரன்னா எனக்கு போடாது. அது மேல காலை கட்டி நடுவுல புடுங்குது. என்னது புடுங்க? மயில மயில எனக்கு போடாதுன்றேன். குத்தாதாங்க நவுருட்ட குத்தாதாங்க. ஆமா கடைசியா கேட்கின்றேன். கட்டி எடுத்த முத்தம் தர முடியுமா முடியாதா? தர முடியாது. அது முடியாதுடா. ஆமா மரியாதைடா. இதுவரைக்கும் நாங்க எத்தனை மிருகத்தை தான் பாத்துருக்கோம். இப்பதான் ஒரு பெண்மணிய பாக்குறோம். அந்த மிருகத்தை சாப்பிடுற மாதிரி புட்டு புட்டு தின்னு ஒரு பெண்ணை சாப்பிடுவேன். இங்க பாரு, நீ புட்டுல சாப்பிடுவ, நான் முழுங்கிடும்டா. கட்டி எடுத்து முத்தம் தர முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? ஆமா. அது ஆதி மாசம் மானே மாங்குயிலே அடிநானே ஆங்குயிலே காஜமாடி கம்பிளதா காஜமாடி கம்பிளதா ஆடி மாசம் காத்தடிக்க வாடிக்குள்ள செத்தனைக்க மானே மாங்குயிலே அடிநானே ஆங்குயிலே எரிவட்டி தண்ணி குடிச்சு மாமக்கார பார்த்தா என்ன மூச்சு வாங்க வேட்டா என்ன மாமக்கார பார்த்தா என்ன மூச்சு வாங்க வேட்டா என்ன ஆடி மாச காத்தடிக்க வாடிக்குள்ள சேர்த்தடைக்க மானே மாங்குயிலே அடிநானே ஆங்குயிலே எம்மா எம்மா ரெடியே விட்டுறா. ஒரு ஆம்பளைய பார்த்தா ஒரு மரியாதை. ஆம்பளை ஏன் தோணல? பொம்பளை தெரிக்கிறா யாரு? எங்க எஜமான பார்த்து வாடா போட பொங்கலை வச்சிருப்பாங்க தூக்கி போட்டு நக்கி நறுக்கிறா நறுக்கிறா. கடைசியா கேட்டு கட்டி எடுத்து முத்தம் தர முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது. ஆம்பளை கேட்டா என்ன பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியல. அட அந்த முன்னாடி ஒரு வாட்டி போச்சு. ஆமா, உங்கள் இருவருக்கும் புத்தி இருக்கிறதா இல்லையா? புத்தி இருக்கிறதால பண்ண புடிச்சிருக்கோம். புத்தி ஆமா, உங்கள் வீட்டில் அக்கா தங்கைகள் யாராவது இருக்கிறார்களா? அதனாலதான் இப்படி செய்றீங்க. ஊரு எல்லாமே அக்கா தங்கச்சி கொண்டாடி ஆச்சா.
சரி இது விடு. ஏய், நீங்கள் செய்தது தவறு. ஏய். அதனால் இந்த பெண்ணின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சீக்கிரம் ஓடி விடுங்கள். டேய், டேய், டேய். உனக்கு ஞானம் தெரியல பொழுது அந்த பெண்ணின் கால்ல நான் வேணுமா? ஆமாண்டா. டேய், அவன் யார் தெரியுமா முதல்ல? யாரு? நீ என் மனைவிடா. மனைவியா? என் டார்லிங். டார்லிங். ஆமா, டார்லிங், டார்லிங். டார்லிங். ஏய், சொல்லுமே. என்ன? ஆமாங்க எனக்கு உங்களுக்கு தெரியாது. தெரியாது. அவருடைய காதலி தான் சொல்றேன், கல்யாணம் சொல்றேன். பண்ணிட்டாரு. ஏன்னா என்ன பண்ணாரு நடிகர் ரசத்துல கறிய போடலன்னு கேட்டாரு. டேய், டேய். டேய், ரசலடா கறிய போல இருக்க பாப்பா. சரி, புளிய ஊத்துலன்னு கேட்டாரு. கேட்டாரு. அதெல்லாம் முடியாது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஒரு வேடி அடிச்சாரு. ஒரு கனவு அடிச்சாருன்னா அதுக்கு தாலி அட்டை போட்டு வரலாம். நீங்களே சொல்லுங்க. டேய், இதுக்காடா தாலி எடுத்து போட்டு வருவாங்க. 2 அடி டேய், அடிச்சாரு. சொல்பவனுக்குத்தான் மதி இல்லை என்றால் கேட்பவன் நான். எனக்கு மதி இருக்கும் அல்லவா? ஹலோ ப்ரோ. டேய், ப்ரோ, என்னடா? கோபப்பட வேண்டாம். இல்ல பாபா மறு என் மனைவிதான். உன் மனைவி? ஆமா. மை. அம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. வேற ஒண்ணும் இல்ல. சின்ன பிரச்சனை. அதுக்காக வீட்டை விட்டு ஓடியாண்டா. வீட்டை விட்டு ஓடியதுடா. வாடி வாடி நீ எவ்வளவு பாசமா கூப்பிடுறேன். பாசமா. வரமாட்டேன் வாடி. ஏய், ஏய், இரு. ஹாய் செல்லம். ஹாய், ஐ லவ் யூ. ஏய், ஏய். செல்லம். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா. அடி சரியா பாசமா பேசுவேன், பாசமா பேச மாட்டேன்னு சொல்லு. எவ்வளவு அழகா கூப்பிடுறேன். செல்லம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. வாடி. ஐயோ பயமா இருக்குது. யாரு தெரியாது. ஆமா. உண்மைதானா? அப்படியா? ஏய், போக முடியாதா? ஓ, சத்தியமா சொல்றியா? என் பொண்டாட்டி அழுகு, என் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டியா? டேய், ஏன்டா? நீங்க கூட போய் கேட்டு பாருங்க. பெண்ணை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. ஏன்னா கோவத்துல 100 அடி அடிச்சுட்டா அவன் என் கனவு கிடையாது, அவன் செத்து போடுவான், அவன் தூக்கு மாட்டான் சொல்றது வழக்கம் தானுங்க. பெண்கள் அப்படிதான் பேசுவாங்க. நீங்க போய் கேட்டு பாருங்க. நாங்க சத்தியமா நம்ம போய் சொல்ல மாட்டேங்க. நானு உண்மைதான் சொல்றேன். அதாவது இந்த காலத்திலே மனிதர்களுக்கு ஆயுள் கம்மியாகத்தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த காலத்திலே மக்கள் உண்ட உணவுகள் வேறு, இந்த காலத்தில் நாம் உண்ணுகின்ற உணவுகள் வேறு. அப்படி இருக்க மனிதன் வாழ்வது சில காலம்தான். இந்த சில காலத்திலே இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்கிறீர்களே, இது நியாயமாடா? எங்க நிறைய பொம்பளை கேட்க மாட்டேங்க போல. ஹலோ பிரதர், அவளுக்கு என்ன குறை வச்சிருக்கிறேன்? என்ன குறை வச்சிருக்க? எந்த குறையும் இல்ல. அவ கேட்கறதான் வாங்கி போடுறேன். அதுக்கு கம்பல் இல்லைன்னா அதெல்லாம் கம்பளை வாங்கி போட்டேன். அப்படின்னு சொல்லிக்குது. கழுத்துக்கு செயின் இல்லைன்னா கை வாங்கி போட்டேன். வாங்கி போட்ட மலையில இல்லைன்னா அதே நான் பேசுறேன். எனக்கு அவன் செட்டி போட மாட்டான், போட்டு எனக்கு அது இது நான் போட்டுக்கிட்டு போடுறது அவளுக்கு என் பொண்டாட்டின்னு தானே உரிமையா தெரியுது. ஏங்க அதுக்கு அருமை கூட வாங்கி கொடுத்துக்கிறாருங்க. அதெல்லாம் கூட வெளியே சொல்லுவாங்க. ஏய், உன்னுடைய பொண்டாட்டின்னு சொல்ற. உன்னுடைய பொண்டாட்டியா இருந்தா அவ ஏன்டா உனக்கு மறுப்பு சொல்ல போறா? அதான் சொல்றேனே, கோவம். என்ன கோவம்? கோவத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் எப்படியாவது சமாதானப்படுத்தி அவளை அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன். ஏய், ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்று அவனை பார்க்கும் பொழுதே தெரிந்து விடும். ஏய், ஆமாண்டா. பேசுறதுக்கு நீ லாய் போட்டு வர மாட்டேன். ஏன்? இவ்வளவு மரியாதையா பேசுறேன். நீ எதற்கு சரிப்பட்டு வர மாட்டா? என்னங்க அதில் இவனை போட்டு சொல்லுவான். நானே ஆச்சு கடாச்சிருவான் அவனை. போட யாரு? ஓ புடி கவுடு சுத்தி தொல்லாது வாய் குத்துட்டுக்கிறேன். ஏய், என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் கரை ஓட்ட கத்துக்கிறேன். கராத்தேடா கராத்தே. கரத்தாளா பேசவே தெரியல. நீ எங்கடா சண்டை போட போற? யாரை பார்த்து கேக்குறீங்க? யாரு? என்ன பார்த்து கேக்குதா? ஆன்சா ஆன்சா. ஏய், ஆன்சா காடி பாத்துக்கமா. ஏய், கொஞ்சம் வரியா? வாடா. அவங்க என்ன வாடா சீக்கிரம். நீயா நானா பாத்துப்பான். அப்புறமா எஜமா ஏய் வர்ற. ஆசீர்வாதம் பண்ணு. வெற்றி உனக்கு, வெற்றி உனக்கு. ஆகட்டும். கத்தி எடுக்கிறதுலாம் புத்தி கட்டவன் தான் கத்தி எடுப்பான். சண்டை போறவன் தான் அவன் தான் ஆம்பளைக்கு சிங்கம். பாரு பிச்சை எடுத்துருவேன் பிச்சை. அது வேற ஆளுக்கு வச்சுக்க. வேற ஆளா ஜிலேபியா? என்ன வேலை பண்ணிட்டு வரேன்டா? ஐயோ
அவன் அடிச்சு காலை பிடிச்சி பார்த்தா ஸ்டெப் பண்ணி நிக்கிறான் ஏஜமா வராது போய் போய் ஒன்னும் அனுப்பணும் பாரு நானு என்ன சொல்லடா என்ன அடிச்சுக்கணும் முடிந்தால் வா நீயா நானா என்று பார்த்து விடலாம் அப்படியா டேய் அட சிந்தனை எல்லாம் உனக்கு சிந்தனை கொடுத்தவன் தவறவன் எல்லாம் பாருடா நீங்கள் யார் எதற்காக இந்த பாய்விடுவதில் சிக்கக்கொண்டீர்கள் என்னங்க நான் யார் தெரியுமா? எனக்கு தாய் தந்தை இருவருமே யாருமே கிடையாது. உற்றார் உறவினர் யாருமே கிடையாது. யாருமே இல்லை. தாங்க தனிமையில ஆடி பாடிக்கொண்டு இந்த காட்டுக்கு வந்தேன். அந்த நேரத்திலே ஒரு அரக்கன் என் வழிமடக்கி கற்பழித்தான். அந்த நேரம் சமயத்தில் நீங்களும் வந்து என்னை காப்பாத்துனீங்க. சரி, ஒரு பெண்மணியை காப்பாற்றுவது ஒரு ஆடனுடைய கடமை. அதைத்தான் நான் செய்திருக்கிறேன். என்னை போன்று பேச வேண்டாம். ஏதோ ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றி விட்டேன். என்னங்க? ஆமா, உங்களை பார்த்த உடனே என்ன பார்த்த உடனே எனக்கு ஒண்ணு வந்துச்சுங்க. என்ன வந்து விட்டது? அதாங்க. அதான ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு என்னதான் புரியும்? ஒன்றுமே புரியலைங்க நீங்க என்னங்க. ஆமா, அது வந்துச்சுங்க. அதான் காங்க. காவா? ஆமா. காக்கா கருப்பா தானே இருக்கும். காக்கா கருப்பா தான் இருக்கும். காங்க. அடடே, காதலா? ஆமாங்க. ஐயோ, இத பாருங்க, உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். எனக்கு காதலே வராது. என்ன ஆள விடுங்க, நான் வரேன். என்னங்க? இல்லங்க, எப்பொழுது என்னுடைய கற்பைய மானத்தை காப்பாத்தின உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை உங்களை அன்பளிக்க தரங்க முடியாது. என்னங்க? முடியுமா முடியாதா? முடியாதுங்க. முடியாதுன்னா இப்பொழுது பாருங்க, வாழ்ந்தால் உங்களோடு, என்னோடு, இல்லைன்னா இந்த மண்ணோடு. மண்ணோடு பாருங்க, உயிரை விட்டுருங்க. அடி பாவி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி. ஆமா, உன் பேரு என்ன? என் பேர் தான் அமுதாங்க. அமுதாவா? ஆமா. சபா, அருமையான பெயர். என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன பெயர்? ரஞ்சித். ரஞ்சிதா? ஆமா. அமுதா ரஞ்சித் நல்லா இருக்குதுங்க. அப்படியா? அமுதா ரஞ்சித், ரஞ்சித் அமுதா. சரி, அப்படி என்றால் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏன் தெரியுமா? அடைந்தால் உன்னை தவிர வேறு யாரையும் அடைமாட்டேன் என்று அதை பார்த்தாயா? இந்த உலகிலே கொடுக்கும் கடவுளாய் விளங்கக்கூடிய யாரு? அந்த சிவபெருமான சாட்சியாக வைத்து அடைந்தால் உங்களை தவிர வேறு யாரையும் அடைய மாட்டேன் என்று எனக்கு நீ சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். சத்தியமா? ஏன் தெரியுமா? உன்னை போன்ற பெண்கள் ஒரு வாலிபனை பார்த்து காதலிக்கிறார்கள். உன்னையே திருமணம் செய்து கொள்வேன், உன்னை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்க. பிறகு இந்த வாலிப மனசெல்லாம் எங்கெங்க ஏங்க விட்டுவீங்க? என்னங்க, சத்தியெல்லாம் வேணாங்க, மனசு உறுதியா தான் போதும். இல்ல இல்ல, சத்தியம் வேணும். இல்லங்க, மனசுல உறுதியா போதுங்க. இல்ல, உன்னை நம்பவே முடியாது. நம்புங்க. முடியாது. நம்புங்க. முடியாது. ஏங்க? என்னங்க, சத்தியம் பண்ணுமா? ஆமா. சரிங்க, சத்தியங்க. சத்தியமா? ஆமா. சத்தியமாக என்னை விட்டு நீ வேற யாரையும் திரும்ப சொல்ல மாட்டேல்ல? என்னங்க, சத்தியமா உங்களை விட்டு நான் போக மாட்டேங்க. கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை உங்களோட மட்டும்தான் இருக்கும். அமுதா, ஆமா, நீ கடைசி வரைக்கும் என் கூட இருந்தா போதுங்க. அப்படியா? எல்லாமே கரெக்டா இருக்கணும். அப்படியா? ஆமா. அமுதா, நீயும் நானும் பிரியாமல் இருப்பதற்கு இந்த ஒரு சத்தியமே போதும் கண்ணி. இந்த இளமான பொழுதில் உன்னை காணும் பொழுது எனக்கு எப்படி இருக்க தெரியுமா? தொப்படிக்குதுங்க. அன்பின் உருவம். உருவம்
அறிவின் சிகரம், இன்பத்தின் இருப்பிடம், ஈடில்லா பேரழகு படைத்தவள் நீ. அப்படியா? அது மட்டுமா? அடி காண கருங்குயிலே கருவழிகள் சுமந்தவனி, அடி மாறையின் மரகதிமை மாங்குயிலே பூந்தேறி, அடி உன்னை இறக்கையிலே ஒரு நடி எம்மனசு, உருகி விட்ட எம்மனசை உலக வைக்கும் தந்தாய் கண்டு ஓடி வருவாய் ஒய்யார் நடுபட்டு. அப்ப தெரியுமா? தென் பாண்டி சீமையில் தேரோரும் என்னங்க ரொம்ப இருக்காதீங்க, என்னங்க ரொம்ப இருக்காதீங்க, என்னங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சரி, என்னை விட்டால் நான் திருமணம் செய்யக்கூடாது. ஆமாங்க, சீக்கிரமா வாங்க திருமணம் செய்யலாம். அதனால எனக்கு ஒரு தாய் இருக்கிறார். இவனுடைய தாய் ஒப்புதல் கொடுத்தால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். வா.